ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீ கவலைப்படாத மீனாட்சி. உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்லா 2 அடுக்கு மாடி வச்சு கட்டி வீட்டுக்குள்ளேயே படி வச்சு கட்ட மாப்பிள்ளையா பாத்துருவோம். இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். இந்த தர்மா அம்மா எங்க நீ? பார்வதிக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. புடவை கட்டுறது எப்படின்னு இப்பயோ கத்துக்க பார்வதி. நல்ல வேலை இப்பயாவது சொன்னியே. இல்லனா நாளைக்கு ஏதாவது விசேஷனா புடவை கட்ட தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்ப. திரும்ப. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்குமா தேங்க்ஸ்? லட்சணமா இருக்க. என் கண்ணை போட்டுடும் போல இருக்கு. வா. டேய் தர்மா, பார்வதிய கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு ஒரு 4-5 Dress வாங்கி கொடு. 2-3 தாவணி தான் வச்சிருக்காளாம். அதையே துவைச்சு மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காடா. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இங்க பார் பார்வதி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்ல, உனக்கு என்ன வேணாலும் எங்க கிட்ட தயங்காம கேளு. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தீனா உனக்கு என்ன வேணும் வேணான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பார்வதி, தயங்காதமா. தர்மா கூட போய் உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க. ஏன் அவ மட்டும் தான் இந்த வீட்ல இருக்காளா? நானும் இங்கதான் இருக்கேன். எனக்கும் புது Dress வேணும். ஏய், உனக்கு வேணும்னா சம்பாதிச்சு வாங்கிக்க. அப்போ அவளே சம்பாதிச்சு வாங்க சொல்லுங்க. அது என்ன, அவளுக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க? ஏண்டி, அவ இந்த வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்கா. அவகிட்ட என்ன இருக்கு இருக்காதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் ஒவ்வொன்னும் கேட்டு பார்த்து பார்த்து செய்யறோம். அவகிட்ட வேற Dress இல்லன்னு இப்பதானே சொன்னா. நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. உடனே நீ போட்டிக்கு வர? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் புது Dress வேணும். ஏய், கோலையில வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். அம்மா, எதுக்குமா எப்ப பாரு அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா? இப்ப என்ன மீனாட்சி, உனக்கு Dress தானே வேணும், அண்ணன் வாங்கிட்டு வரேன். டேய், அவதான் ஏதோ கேக்குறான, நீ என்னமோ வாங்கி தரேன்னு சொல்ற. அவளுக்கு என்ன Dress-ஆ இல்ல? அதான் மகாராணி 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டு இருக்காளே. போன உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கா. இவளுக்கு எதுக்கு புது Dress? சும்மா வேணும்னு ஏட்டிக்கு புட்டியா கேட்டுட்டு இருக்கா. அம்மா, மீனாட்சி நம்ம வீட்டு கடைக்குட்டிமா, செல்ல புள்ள. அவ எத்தனை தடவை Dress வேணும்னு கேட்டாலும் அண்ணன் நான் வாங்கி தந்துதான் ஆகணும். மீனாட்சி, நாங்க தான் இப்ப கடைக்கு போறோம்ல, நான் உனக்கு Dress வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல, நீ எல்லாம் எடுத்தா சரி வராது. சரி, அப்ப பார்வதி எடுக்கட்டும். இரு இரு இரு, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? நீ காசு கொடு, நான் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? சரி, தரேன். இரு. டேய், அவதான் கேக்குறா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே. டேய் தர்மா, திமிர பத்தியா? விடுங்க அத்தை, விடுங்க. கோட குட்டின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க? கோசலே அப்படியே குறியா. நினைச்சத சாதிச்சிட்டல. பணம் வந்துருச்சா கைக்கு? பணத்துல Dress தான் எடுக்கணும். என்ன தர்மா, இப்படியே இவளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இரு. அதான் இந்த கழுதைக்கு திமிரு ஜாஸ்தி ஆயி போச்சு. அதான் காசு கொடுத்துட்டேன்ல, விடுமா. சரி பார்வதி, நான் போய் தோனிய கடையை பாத்துக்க சொல்லிட்டு வரேன். இரு, நான் வந்துடுறேன். வரேன்பா. சரிப்பா. ஆமா புவனா, எங்கம்மா ராஜதுரை? நேத்து நைட்ல இருந்து ஆளை காணோம். ஆமா, நைட்டு போன் பண்ண மாமா, ஏதோ வேலையா இருக்கேன், காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் நைட் அடிக்கடி வெளில போறான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுமா. ஆமா புவனா, அப்படி என்ன வேலை ராத்திரியில? அவன் கிட்ட கொஞ்சம் பேசு, பாத்துக்க. சரிங்க அத்தை. போதுங்க, அப்புறம் பெட்ஷீட் கிழிஞ்சிரும். கிழிஞ்சா புதுசா வாங்கிக்கலாம் லதா. அதுக்காக நல்லா இருக்கிற பெட்ஷீட்டை கிழிக்கணுமா? அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். இதுல
உங்க வாசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதுல சோப் வாசம் தான் இருக்கும் லதா. கிண்டலா பண்றீங்க உங்களை? நில்லுங்க. இப்பதானே அதுல என் வாசம் இருக்கும்னு சொன்னேன். நில்லுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள அடிக்க வேண்டாம். இந்த பார். இருங்க. சொல்றத கேளு. வேணாம். லதா என்னடி மாப்பிளைய துரத்திக்கிட்டு இருக்க? வேணும்னா என்ன அடிக்க வராத்த? சும்மா இருடி. இந்தாங்க மாப்பிள, காஃபி குடிங்க. நீங்க ஏன் மாப்பிள மாடிக்கு வந்தீங்க? நான் பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டேம்மா. இதை என்னால எப்படி தனியா பிழிய முடியும்? நீ கிச்சன்ல வேற இருந்த, அதான் இவரே வந்துட்டாரு. ஏண்டி காலங்காத்தாலேயே மாப்பிளைய எந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிற? நான் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாதா? நான் முதல்ல வேண்டான்னு சொன்னேன். இவர்தான் பிடிவாதமா வந்துட்டாரு. இதுல என்னத்த இருக்கு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? அந்த வாஷிங் மிஷினை மாத்தினா இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? இது வரைக்கும் 4 தடவை ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிப்பேர் பண்ண காசுல புதுசாவே வாங்கிருக்கலாம். அத்தை, அவ்வளவுதானே. இன்னும் ஒரு வாரத்துல புது வாஷிங் மிஷின் வாங்கிடலாம். போதுமா? அம்மா, ஆரம்பிச்சிட்டியா நீ? அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பியா? நான் எனக்கா கேட்டேன்? வாஷிங் மிஷின் சரியில்லை, கையால தானே துணியை துவைக்கிறோம். விடுலதா, இப்ப எதுக்கு அத்தைய முறைக்கிற? அத்தை, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்ல புது வாஷிங் மிஷின் இருக்கும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புது பெட்ஷீட் வாங்கலாங்கிறீங்க. இப்ப என்னடான்னா அடுத்த வாரத்திலே புது வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு வாங்கி தரேன்னு சொல்றீங்களேங்க. நான் ஒன்னும் சும்மா வாங்க போறது இல்லையே, பணம் கொடுத்துதான் வாங்க போறேன். வாஷிங் மிஷின் வாங்க 30-40 ஆகுமே. ஒரு வாரத்துல எப்படிங்க உங்ககிட்ட அவ்வளோ பணம் வரும்? எங்களுக்காக நீங்க கடன் எல்லாம் வாங்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல லதா. அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அது வந்துருச்சு. அப்பா, ஒரு வழியா பணம் வந்துருச்சா? ஆனா அந்த பணம் இன்னும் கைக்கு வரல. என் தம்பி செல்வதுரை ஒரு புது இடம் ஒண்ணு வாங்கி போட்டிருக்கான். அது அந்த இன்சூரன்ஸ் பணத்துல தான் வாங்கி போட்டிருக்கான். நாங்களும் எங்களுடைய பங்கை அதுக்கு கொடுத்திருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல அந்த இடத்தை வித்துருவான். 2 மடங்கு ப்ராஃபிட் வரும் நமக்கு. அதுல எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு ஒரு வாரத்துல 2 மடங்கா கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். ஓ, கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. மாப்ள, அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டுருங்க. அம்மா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வர பணம் எல்லாத்தையும் நமக்கே செலவு பண்ணா இவர் என்னமா பண்ணுவாரு? லதா, கொஞ்சம் நீ அமைதியா இரு. அத்தை, உங்களுக்கு செலவு பண்றது எனக்கு செலவு பண்ற மாதிரி தான் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல கைக்கு அந்த பணம் வந்துரும். அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி சோஃபா மட்டும் இல்ல, உங்களுக்கு கட்டில், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி போட்டுறலாம். சரிங்க மாப்ள. ஏங்க, இப்படி எல்லாத்தையும் இங்க வாங்கி போட்டு வைக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த செலவெல்லாம் மிச்சம் தானுங்க. அதுவும் நடக்கத்தானே போகுது. இது எல்லாமே மீனாட்சியோடைய கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும். என்னங்க, மீனாட்சி கல்யாணம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அம்மா, நம்ம வேணி சித்தி பையனுக்கு வரன் பாக்குறதா சொன்னாங்கல்ல? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஏங்க, அந்த பையன் எங்களோட தூரத்து சொந்தம் தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு வரன் தேடிட்டு இருக்காங்க. நீங்க வேணா மீனாட்சியோட ஜாதகத்தை கொடுத்து பேசி பாருங்களேன். நானும் அவங்க வீட்ல பேசி அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கி தரேன். நல்ல ஐடியா தான். இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன்னு. அப்புறமா அந்த பையனுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பு. அப்படி மட்டும் சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சதுன்னா உடனே உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. அதுக்கு மேலெல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது. மீனாட்சி கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள்லயே நமக்கும் கல்யாணம் நடந்து நான் உங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நடக்கும். அப்புறம் என்ன ஃபீலிங்ஸா? இப்படியே இருந்தா எப்ப பார்த்தாலும் எப்படி? ஏன் சித்ரா எப்ப பார்த்தாலும் எனக்கு கட்சி கொட்டிட்டே இருக்க? இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, போய் ஆட்டோ ஏத்தி விடு. ஏன் நீ போய் ஏத்தி விடு, நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படியே முடிச்சிட்டு இருந்தா மட்டும் போன 4 லட்சம் திரும்ப வந்துருமா? ஏய், ஏன் கத்துற? கொஞ்சம் பொறுமையா பேச. எதுக்குடி என்ன காலையில டென்ஷன் பண்ற? வெளியில இருந்தாலும் வர, ஆட்டோ ஏத்தி விட்டு வர வேண்டியதானே? ஏன்
இந்த ஒரு வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா தானே இருக்க. ஐயோ சித்ரா, இவர் வெளியில எல்லாரும் இருப்பாங்க. நான் அங்க வந்தனா பணத்தை கேட்டா நான் ஏதாவது உளறிடணும் மாட்டி போறேன்னு பயமா இருக்கு. சொல்ல கேளு. அம்மா. எதுவும் பேசாத. இப்படியே உட்கார்ந்து என்னதான் யோசிக்கிறேன் நானும் பாக்குறேன். ஏய் என்னடா பரத், ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லாம் நல்லா படிப்பீங்களா? நான் சூப்பரா படிப்பேன் தாத்தா. அண்ணா தான் எழுத்து கூட்டி படிப்பான். டேய் நீயும் நல்லா படிக்கணும். சரி தாத்தா. சரி தங்கம், சரி தங்கம். ஆமா, என்ன 2 பேரும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாட்டை சாப்பிடறதே இல்லையா? எடுத்துட்டு போறத நல்லா சாப்பிடணும், அப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது. நான் சாப்பிட்ட பாட்டி. சாப்பிடுதான் சாப்பிட மாட்டேங்கிறா. ஏமா? பாட்டி எனக்கு ஸ்கூல்ல பசிக்கவே இல்ல. வீட்டுக்கு வந்தாதான் பசிக்குது. டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். ஆட்டோ வந்துற போது இனி நிக்கிற பேக் எடு. அம்மா அப்பா, நான் கடை கூட்டிட்டு போய் துணி எடுத்து கொடுத்துறேன். தோனி மட்டும் தான்ப்பா கடையில இருப்பான். ஏதாவது லோடு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பார்வதி, அங்க போய் இங்க இருந்த மாதிரி தயங்கி தயங்கி நிக்காத. உனக்கு பிடிச்ச மாதிரியே Dress எடுத்துக்க, சரியா? சித்தப்பா, எங்களையும் வண்டியில கூட்டிட்டு போறியா சித்தப்பா? ஆமா சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க சித்தப்பா. ஏய், உங்களுக்கு தான் ஆட்டோ வருது இல்ல, அப்புறம் எதுக்கு வண்டியில போறேன்னு சொல்றீங்க? அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா, நாங்க சித்தப்பா கூடயே போறோம். சித்தப்பா கூட்டிட்டு போங்க சித்தப்பா. இல்லடா, நீங்க இப்ப என் கூட வந்தீங்கன்னா அப்புறம் ஆட்டோக்காரரு வெறுமனே வந்துட்டு தான் போவாரு. நான் அப்புறமா வெளியே போவேன்ல, அப்ப நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க ஆட்டோலயே போயிடுங்கப்பா. அதெல்லாம் முடியாது சித்தப்பா, எங்களையும் கூட்டிட்டு போ, இல்லனா நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஏய், உங்களுக்கு தான் ஆட்டோ வருது இல்ல, அப்புறம் எதுக்கு வண்டியில போறேன்னு சொல்றீங்க? அம்மா ஆட்டோல எல்லாம் போக முடியாது, அது கடை மூடான்னு ஆடும். சித்தப்பா கூட தான் போவோம், அப்பதான் ஜாலியா இருக்கும். என்ன 2 பேரும் வேணுனே அடம் பிடிக்கிறீங்களா? ஏற்கனவே பரீட்சை லீவு அது இதுன்னு மாசத்துல 2 வாரம் தான் ஸ்கூலுக்கே போறீங்க. ஆனா ஃபீஸ் மட்டும் அதே தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல நீங்க வண்டியில வேற போறேன்னு சொல்றீங்க. ஒழுங்கா சொல் பேச்சை கேளுங்க. வாங்க, ஆட்டோ ஏத்தி விடுறேன், வாங்க. வாங்க போறீங்க, வர போறீங்களா இல்லையா? இப்போ முடியாது, நாங்க சித்தப்பா கூட தான் போவோம். சித்தப்பா வாங்க சித்தப்பா போலாம். எங்களை நீங்களே கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு ஆட்டோல போலியா? தர்மா கூட வண்டியில தான் போவாங்களாம். அப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, ப்ளீஸ் பா. பா ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சித்தப்பா கூட போறோம்ப்பா. நாளைக்கு ஆட்டோல போயிடுறோம்ப்பா. என்ன தருமா, நீ வெளில போறியா? ஆமாண்ணே, பார்வதிக்கு துணி எடுத்து கொடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க, அதான் எடுத்து தர போறேன். போற வெளில தானே ஸ்கூல் இருக்கு, பசங்களை கூட்டி போய் அப்படியே விட்டுட்டு போயிடு. நான் கூட்டிட்டு போய் விடுறேனே. ஏ பாப்பா ஜாலி ஜாலி. தர்மா சரி போலாமா? பாய் பத்திரமா கூட்டிட்டு போ. பாய் பாய் தாத்தா, பாய் பாய் பாய். லஞ்ச் பேக் எடுத்து போ. பத்ரம். வாங்க வாங்க. பேக் கொடு. லஞ்ச் ஃபுல்லா சாப்பிடணும். பாய்மா பாய். பத்ரம். ஏங்க, கை கழுவிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, இந்த ஒரு நிமிஷத்துல வா. செல்வா, ஆமா, நீயும் கையோட அப்படியே 2 இட்லி சாப்பிட்டு போயிடு. புவனா, சித்ரா, சொல்லுங்க அத்தை. 2 பேரும் இட்லி அடுப்புல வச்சிருக்கேன், என்னன்னு பாருங்க. சரிங்க அத்தை. டேய் ராஜதுர, என்னடா நேத்து நைட்டும் வேலையா? ஆமாமா, நைட்டு வேலை முடியவே லேட் ஆயிடுச்சு. என்னமா பண்றது, என் வேலை அந்த மாதிரி இருக்கு. அது சரிடா, எப்ப பார்த்தாலும் ராத்திரி நேரத்துல தான் உனக்கு வேலை வருமா? அப்படி இல்லப்பா, நான் செய்யறது சமையல் கேட்டரிங் வேலை. அதுவும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். இன்னைக்கு ஃபங்க்ஷனையே நைட்ல தான் வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு நீ அந்த வேலைக்கு தான் போறதா இருந்தா அது பகல் நேரத்துல வர ஃபங்க்ஷனுக்கா ஒத்துக்கோ. நீ எதுக்கு ராத்திரி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கா ஒத்துக்கிற? எப்படிப்பா அப்படிலாம் சொல்ல முடியும்? இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை பொறுத்து தான். என் ஃப்ரெண்டு வேலைக்கு சொல்லி விட்டுருக்கான், அவங்களுக்கு வர்ற ஆர்டரை பொறுத்து என்ன வேலைக்கு கூப்பிடுறாங்க. அது சரிப்பா, கிடைக்கிற வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான். அது ஏதோ ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. இப்பெல்லாம் நீ அடிக்கடி ராத்திரி வீடு தங்க மாட்டேங்கிற, அது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏமா, நைட் நேரத்துல வேலைக்கு போறது தப்பா? நாளைக்கு நிரந்தரமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அதுவும் நைட் ஷிஃப்ட். என்ன பண்றது?
அந்த மாதிரி உனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா சரி, உன் வேலை அப்படிதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா இப்படி திடீர்னு வீட்டுக்கு வராம நைட் நேரத்துல வேலைக்கு போற, அதுவும் போன் பண்ண மறந்துடுற. நேத்து கூட போனா தானே உனக்கு போன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டா, வேலை டென்ஷன்ல ஃபோன் பண்ணாம விட்டுருப்பேன்பா. என்ன சந்திரா இவன்? பூனா, நேத்தே நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே கூப்பிட்ட. சரிங்க. சரிப்பா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நைட்ல வீட்டுல தங்க பாரு. பகல் நேர வேலை வந்தா மட்டும் போ. சரிப்பா. சரிங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். குளிக்க வெந்நீர் போட்டு வை. அத நான் அப்போ அவருக்கு வெந்நீர் வச்சுட்டு வரேன். சித்ரா நீ வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். வா. சரிங்க அத்தை. ஒரு விஷயம் யோசிச்சேன். நான் மட்டும் தான் இருக்கலாம். பணத்தை பத்தி ஏதாவது கேட்டாலும் கேட்பாரு. இங்க இருக்கிறது நல்லது இல்ல, உள்ள போயிடலாம். செல்வா, அப்பா, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்ன விஷயம்பா? ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு. ஹலோ, சொல்லுப்பா. என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாரு. ஆ. ஒருவேளை கொடுத்த பணத்தை இன்னைக்கே வேணும்னு கேட்க போறாரோ? ஐயோ. அப்படியா? உடனே முடிக்கிற யோசனையில இருக்கீங்களா? ஆமா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணும்? இருங்க, ஒரு நிமிஷம் கேக்குறேன். டேய், நீ வாங்கின வீட்டு மனை எங்க இருக்கு? அது ஐயோ, எங்க அட்ரஸ் எல்லாம் கேக்குறாரு. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்னடா மறந்துட்டியா? அது நம்ம பைபாஸ் போற வழி இருக்குல்ல, அங்க ஒரு கோயில் இருக்குல்ல. பைபாஸ் போற வழியில 4 கோயில் இருக்கு. நீ எந்த கோயில சொல்ற? ஐயோ, இவர் வேற நோன்றாரு. நேரம் பார்த்து எந்த அட்ரஸும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அங்க அந்த புள்ளியார் கோயில் இருக்குல்ல, அது தாண்டி. ஆமா, அங்க கூட சின்னதா ஒரு ஓட வருமே. ஆமா, அந்த ஓட இருக்குல்ல, அதுல இருந்து அப்படியே வலது பக்கமா போனா ஒரு முருகன் கோயில் வரும். அதுக்கு அப்படியே பின்னாடி கொஞ்சம் தூரத்துலதான் அந்த மனம் இருக்கு. ஓ, அங்கதான் இருக்கா? மாணிக்கம், நம்ம பைபாஸ் போற வழியில ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் இருக்கான். அந்த இடம் உனக்கு ஓகே தானே? என்ன இவரு அந்த ஆளுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, அந்த அட்ரஸ் நானே போனது இல்லையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்படியா? ஒரு வீட்டு மலை தான். டேய், ஒரு வீட்டு மலை தானே? ஆமாப்பா. ஆமா. சரி சரி, நான் என் பையனை கேட்டுட்டு உனக்கு போன் பண்றேன். டேய் செல்வா, இந்த விஷயத்த பத்தி பேசதான் நான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்குள்ள அவனே போன் பண்ணிட்டான். என்ன விஷயம்பா? நீங்க சொல்லவே இல்லையே. டேய், என் ஃப்ரெண்டு மாணிக்கம் தான் பேசினான். அவன் சின்ன பையனுக்கு வீடு கட்ட இடம் பார்த்துட்டு இருக்கான். நீதான் புதுசா ஒரு இடம் வாங்கியிருக்கிய, அத மாணிக்கத்துக்கு வித்துரு. அமௌண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம்ப்பா. என்ன, அவங்க கிட்ட சொல்லிடவா? இல்லப்பா, நான் ஏற்கனவே ஒரு பார்ட்டிகிட்ட பேசி வச்சிட்டேன்பா. அவங்களும் குடும்பத்தோட வந்து இடத்தெல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்கப்பா. இப்ப மாத்தி பேசினா நல்லா இருக்காதுல்லப்பா. நீ சொல்றது சரிதான். டேய், நான் வேற மாணிக்கத்துக்கிட்ட நம்பிக்கையா பேசிட்டேன்டா. நம்ம மாணிக்க மாமா தானப்பா. நானே அவருக்கு வேற ஒரு நல்ல இடத்த பார்த்து தரேன்னு சொல்லுங்கப்பா. சரிடா, அப்ப நான் மாணிக்கத்துக்கிட்ட பேசிடுறேன்டா. ஏதாவது குண்டு தூக்கி போடுறதுக்குள்ள ஓடி போயிடுறா செல்லத்துற. எப்ப பார்த்தாலும் ராத்திரி நேரத்துல தான் உனக்கு வேலை வருமா? தினைக்கும் வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான். ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல பரவாயில்ல. இப்பெல்லாம் நீ அடிக்கடி ராத்திரி வீடு தங்க மாட்டேங்கிற, அது ஒரு மாதிரி இருக்குல்ல. இத்தனை நாளா எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நான் நைட்டு வீட்டுக்கு வராம இருக்கிறத பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். நான் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கவனமா தான் இருந்தாகணும். என்னங்க என்னங்க, அ? குளிக்க சுடு தண்ணி வச்சுட்டேன், போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போறேன். இந்தாங்க. ஏங்க,
என்ன? என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களா? ஏன் ஏன் அப்படி கேக்குற? இல்லங்க, நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு வரலன்னு அத்தையும் மாமாவும் பேசினாங்கல்ல, அதனால என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா அப்பா ஏன் நல்லதுக்கு தானே சொன்னாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க பாத்துட்டு இருக்கிற வேலையில வருமானம் பத்தலன்னு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் நீங்க நைட் எல்லாம் இப்படி தூங்காம வேலை பார்த்துட்டு வரத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ணி உங்களால எனக்கு சரியா பதில் கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமான வேலையை பார்த்துட்டு வரீங்க. எனக்காக தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாமே நடக்கும், பார்க்கலாம். என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.